ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக நம்ம டீ குடிக்க சொல்ல சாப்பிட்றது. அது என்னென்னா ரஸ்க். ரஸ்க் எப்போவுமே நம்ம கடையில் தான் வாங்குவோம். இப்போ வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். அந்த பவுலில் 2 முட்டையை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் சர்க்கரை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். இதை சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் அன்சால்ட்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வெளியே வச்சுடுங்க. அப்போ தான் பீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வெண்ணெயும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். நீங்கள் அடிக்கடிக்க அது கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி ஒயிட்டாக மாறி இருக்குன்ட்டு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து 1 கப் கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாதி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மீதி பாதியை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. அடுத்த பாதியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. அதனால் நான் ஒரு 1/4 கப்பு பாலை சேர்த்துக்கிறேன். இதில் உங்களுக்கு 2 முட்டையிலே நல்லா கொஞ்சம் தண்ணியாக வந்திருக்குன்னா நீங்கள் இந்த பால் வந்து சேர்க்க தேவைப்பட்டால் மட்டும் இந்த பாலை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் ஒரு கேக்கோட ட்ரே எடுத்திருக்கேன். அந்த ட்ரேயில் ஒரு பார்ச்மெண்ட் ஷீட் போட்டிருக்கேன். இதில் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூனு வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. எதனா கேப் இருந்ததுன்னா உள்ளே போயிடும். அதுக்காக இப்போ இதை அவனில் வச்சிடலாம். அவனை வந்து 350 டிகிரியில் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 35 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ் நம்ம வச்சிடலாம். 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் எடுத்துட்டேன் அவன்லேருந்து. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ஒரு குச்சி விட்டு பார்த்துக்கலாம். எதுவுமே ஒட்டலை. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. சைடில் ஒரு சின்னதாக நைஃப் வச்சு எல்லா ஓரத்தையும் எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் நம்ம கவுத்து போட்டோன்னா ஈஸியாக இருக்கும் வரத்துக்கு. இப்போ நம்ம இதில் கவுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இதை நம்ம இப்போது ரஸ்க் மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நடுவில் பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பாதி பீஸாக எடுத்துக்கலாம். இதை தனியாக வச்சிடலாம். ரஸ்க்கு எந்த ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. எல்லாத்தையும் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரேயில் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை திருப்பி 350 டிகிரி ப்ரீஹீட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம இதை பேக் பண்ணிக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு திருப்பி 10 to 15 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
பேக் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பரான ரஸ்க்கு இப்போ நம்ம வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இனிமேட்டு ரஸ்க்கு வந்து கடையில் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம கண்ணு முன்னாடி எந்த அடிட்டிவ்ஸ் இல்லாமல் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை நான் உடைக்கிறேன், எப்படி சவுண்டு கேட்குதுன்னு மட்டும் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.